அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்துகிறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறும். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பியில் முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய பதில்களையும் அதனுடைய முழு விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த வினா பிஜிடிஆர்பி 2018-19 கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் கேட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ். தி நேம் ஆஃப் ஸ்டீபன் எம் கோரே இஸ் அசோசியேட்டட் வித் டேஷ். A option action research, B instructional designing, C e-content designing and development, D mobile learning. தமிழ் மீனிங் பாருங்க. ஸ்டீஃபன் எம் கோரே என்பவரின் பெயர் டேஷுடன் தொடர்புடையது. A செயல் ஆராய்ச்சி, B கற்பித்தல் வடிவமைப்பு, C E பாடப்பொருள் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு, D கைபேசிசார் கற்றல். இந்த கொஸ்டினுக்கான சரியான பதில் A ஆப்ஷன் செயல் ஆராய்ச்சி, அதாவது ஆக்ஷன் ரிசர்ச். இப்போது இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். ஸ்டீஃபன் எம் கோரே 1940கள் மற்றும் 1950களில் கல்வியில் செயல் ஆராய்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். சிக்கல்களை கண்டறிவதற்கும் தரவுகளை சேகரிப்பதற்கும் கற்பித்தல் மற்றும் கற்றலை மேம்படுத்துவதற்கான தீர்வுகளை செயல்படுத்துவதற்கும் கல்வியாளர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படும் ஒரு செயல்முறையாக அவர் அதை வரையறுத்தார். அவரது பணி ஆராய்ச்சியை நடைமுறை மற்றும் ஆசிரியர்களுக்கு அணுகக்கூடியதாக மாற்றுவதில் கவனம் செலுத்தியது. தொழில்முறை வளர்ச்சியில் அதன் பங்கை வலியுறுத்தியது. இப்போ இந்த கொஸ்டினில் இந்த செயல் ஆராய்ச்சி, அதாவது ஸ்டீஃபன் எம் கோரே இந்த செயல்முறை எதனோடு தொடர்புடையது அப்படின்னாக்கா இந்த தொழில்முறை வளர்ச்சியில் அதன் பங்கை வலியுறுத்தியது. இதுக்கும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். அடுத்தது மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். அதாவது கற்பித்தல் வடிவமைப்பு, இ பாடப்பொருள் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு, கைபேசிசார் கற்றல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பி ஆப்ஷன் பாருங்கள். கற்பித்தல் வடிவமைப்பு பொதுவாக வகுப்பறை கற்பித்தல் அல்லது மின் கற்றலுக்கான முறையான கல்வி பொருள்கள் அல்லது அனுபவங்களை உருவாக்குவது இதில் அடங்கும். அடுத்தது இ பாடப்பொருள் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு வீடியோக்கள், ஊடாடும் பொருள்கள் அல்லது ஆன்லைன் படிப்புகள் போன்ற டிஜிட்டல் கல்வி ஆதாரங்களை உருவாக்குவது இதில் அடங்கும். கோரியின் சகாப்தம் டிஜிட்டல் புரட்சிக்கு முந்தையது. அடுத்தது டி ஆப்ஷன் கைபேசிசார் கற்றல் கல்வியை எளிதாக்குவதற்கு ஸ்மார்ட் போன்கள் அல்லது டேப்லெட்டுகளை பயன்படுத்தியில் கவனம் செலுத்துகிறது. இந்த கருத்து கோரியன் பங்களிப்பை விட மிகவும் தாமதமாக வெளியிடப்பட்டது. இதுபோல் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும், அதாவது பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட முந்தைய தேர்விலுடைய ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் இதுபோல் ஒரு விளக்கமான பதிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா வரும் பிஜிடிஆர்பி 2025 எஜுகேஷன் சைக்காலஜியில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர் பணியை பெறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த வகையில் உங்களுக்கு இதே போல் அனைத்து கொஷின்ஸுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.